குழந்தை எடுக்காதீங்க. குழந்தைய தாண்டி உள்ள போங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இனிமே அண்ணாமலை பார்க்க போக மாட்டேன். அண்ணாமலையை மறந்துட்டேன். என் குழந்தைக்காக தான் வாழ்வேன்னு சொல்லி குழந்தைய தாண்டி உள்ள போங்க. இல்ல, என் அண்ணாமலை தான் முக்கியம், உங்க எல்லாரையும் விட என் தங்கச்சி அண்ணாமலையோட வாழ்க்கை தான் முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா இப்படியே நீங்க வெளியே போங்க. என் குழந்தைய எடுக்காதீங்க. ஜெயில இருந்து வந்ததும் எங்க கிட்ட இருக்க காசெல்லாம் பறிச்சு அண்ணாமலை கிட்ட குடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? எங்களை எல்லாரையும் அனாதையா முடிவு பண்ணிட்டீங்கல்ல? குழந்தை எடுக்காதீங்க சொல்றேன்ல. என்னம்மா இது பிரச்சனை? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கா, அவங்கிட்ட ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, இவர் நம்ம எல்லாரையும் ஒரே அடி அனாதையாக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. ஒண்ணு இவர் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நாம இருக்கணும். ஏய் அப்படி பண்ற? ஏப்பா ஜெயிலுக்கு போய் போய் பைத்தியம் பிடிச்சா குழந்தை போட்டு தான் சொல்ற பாவா. விசால என்ன சொல்றா? அண்ணாமலையை மறந்துட்டேன்னு உன் வாயால ஒரு தடவை சொல்றா. சொல்லிட வேண்டியதானே அண்ணாமலையை நான் மறந்துட்டேன். அண்ணாமலை எப்படிப்பா மறக்க முடியும்? கூட கூட தங்கச்சி பாவா. பெத்த அப்ப நானே மறந்துட்டேன்டா. அவதான் சொந்த வேணாம் பந்த வேணாம் எதுவுமே வேணான்னு போயிட்டாலே. உனக்கு அவ முக்கியம் இல்லடா, உன் குடும்பம் உன் பிள்ளைங்க தான் உனக்கு முக்கியம். அண்ணாமலை மறந்துடுறா. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அழாதம்மா அழாத. அவன் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட பக்குவமா பேசி அண்ணாமலையை மறக்க செஞ்சிடலாம். நீ பயப்படாத, போமா. இல்ல மாமா, இந்த விஷயத்துல நான் யார் பேச்சு கேட்க போறது இல்ல. இவர் அண்ணாமலையை மறக்கணும். நீ பிடிவாதமா இருக்கிற மாதிரி தான் அவனும் பிடிவாதமா இருப்பான். உடனே எப்படி முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா பேசி நம்ம வழி கொண்டு வர முடியும். நீ போ, அவங்கிட்ட திருச்சி பேசி சாப்பாடு எடுத்து வை. போமா, பக்குவம் பேசி நம்ம வழி கொண்டு வரல. போ. இல்ல, இனிமே இவர் குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். இவர் அண்ணாமலை மறந்தே ஆகணும்.